எந்த அரசியல்வாதி மேலேயும் தப்பு கிடையாதுங்க. ஏன்னா இந்த அரசியல்வாதி வந்தாலும் மது விற்கிறார், அந்த அரசியல்வாதி வந்தாலும் மது விற்கிறார். சரி, நான் ஒன்று சொல்றேங்க, 40 வருஷமா அரசியலில் மது விற்கிறாங்க. ஆனால் 40 வருஷத்துல ஒரு புள்ள ஒரு அப்பா வளர்த்துருப்பாரு. ஏன் அந்த அப்பா அந்த குழந்தைக்கு இது தப்புன்னு சொல்லி வளர்த்துருக்க மாட்டாரா? அன்னைக்கு அப்பா செஞ்ச தப்பா அவன் பிள்ளை இன்னைக்கு செய்யுது. என்னன்னா அது அவங்க வம்சன்ற போல. நான் என்னன்றேன்னா, முதல்ல அப்பா தான் பிள்ளை இந்த துறையில், அதாவது அசிங்கமான மதுவில் கொண்டு வர கூட அவர் நினைக்கணும். அதே மாதிரி பிள்ளைங்களை தகுதியாக கொண்டு வரணும்னு தாய் தந்தைங்க முதல்ல நினைக்கணும். ஆனால் நீங்கள் யாருமே அதை நினைக்க மாட்டீங்க. அதனால தாங்க 40 வருஷம் இல்லைங்க, 4000 வருஷம் ஆனால் கூட மது தொலையாதுங்க. அரசியல்வாதிங்க மேலே குறைய சொல்ல தேவையில்லை. ஏன்னா அவங்க பழப்புக்கு அதை விற்கிறாங்க. எதனா சம்பாரிச்சா கொஞ்சம் நம்ம வருமானத்தில் அப்படி பெருகி வாழ்ந்துடலான்ட்டு. சரி, அது அவங்க தப்பு இல்லை, அந்த திசையெல்லாம் அவங்க இருக்கிறேன்னு வச்சுக்கோ. சார், நீங்கள் குடும்ப தலைவர்கள், அதாவது அம்மா அப்பா, ஏழ்மை வறுமையில் இருக்கிறவங்க, தின தொழிலாளிங்க, அன்னால காட்சி உள்ளவங்க, நீங்க தந்தலையே. நீங்க முதல்ல திந்திட்டு அப்புறமா நம்ம எந்த ஒரு அரசியல்வாதியும் குற்றத்தை சொல்ல முடியுதான்னு பார்ப்போம். நம்மளே இங்க ஐக்க வச்சுக்கணும், இந்த அரசியல்வாதி விற்கிறாரு, அந்த அரசியல்வாதி விற்கிறார், இதையே நம்ம சொல்றதை விட்டுட்டு நம்ம திருந்தணும். ஒழுக்கம் நம்ம கிட்ட இருக்கணும். ஏழைக்கு முதல் உயர்ந்தது ஒழுக்கம். அந்த ஏழை அதை தவற விட்டனா அவன் வேஸ்டான ஒரு எப்படி சொல்றது, விலை மதிக்க முடியாத அசிங்கம்.